டெல்டா சொந்தங்களே வணக்கம். நான் உங்கள் நந்தா. இது உங்கள் சாலைக்காற்று யூடியூப் சேனல். நம்ம வீடியோ யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்றதை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக முன்னாடி வரும். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா அண்ணா வாசலில் தான் இப்போதைக்கு இருக்கோம். அண்ணா வாசல்லேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தனா வாசல் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க சித்தனா வாசல் போவோம். சித்தனா வாசலில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கேருந்து ஐ திங்க் ஒரு 3-4 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் 1 கிலோமீட்டர் வந்துட்டேன். இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் இருக்கும். சித்தனா வாசல்ன்றது ஒரு குடைவரை கோவில் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் பள்ளி பருவத்தில். ஸோ அதை நான் இன்னொரு வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. ஸோ இன்றைக்கி தான் முதன்னு போகிறேன் சித்தனா வாசலுக்கு. இது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து இலுப்பூர் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா சித்தனா வாசல் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் அண்ணா வாசல் வரும். இதுதான் அந்த சித்தனா வாசல் மலை. தெரியுதா உங்களுக்கு? இதுதான். இல்லைங்க, ரொம்ப கிட்ட தாங்க இருக்குது. அண்ணா வாசலுக்கும் சித்தனா வாசலுக்கும் ஐ திங்க் 2-3 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். நம்ம என்ட்ராக போகிறோம், பார்த்துக்குங்க. இதுதான் சித்தனா வாசல், குடைவரை கோட்டை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இதுதான் மலை. வாங்க நம்ம உள்ளே போவோம். இந்த பக்கமும் விவசாயம் இருக்குது. இது ஜஸ்ட் அன் என்ட்ரன்ஸ் தான். இன்னும் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. குடைவரை கோவில் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா போட்டிங் இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உள்ளே போய் செக் பண்ணலாம் வாங்க. அங்கே என்ட்ரன்ஸு இருக்கும். என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்போம். எவ்வளோண்ணா என்ட்ரன்ஸு? இது டைமிங் எப்படின்னா இங்கே ஓப்பனிங்கு? 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது சார். பெயிண்டிங் இருக்குங்க. மார்னிங் எத்தனை மணிக்கு? காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும். 5 மணி வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம வெளியில் போயிட்டோன்னா திரும்பி உள்ள வரோன்னா மறுபடியும் டிக்கெட் எடுக்கணும். ஓகே ஓகே. மக்களே, இது பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் ஒரு 10 o'clock ஓப்பன் பண்ணுவாங்களாம். டில் நைட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் பார்த்திங்கன்னா 5 o'clock வரைக்கும் இந்த குடைவரை கோவில் இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு. இது போட்டிங்க்கான குளம். இது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போட்டிங்க்கான குளத்தை போய் பார்த்துருவோம் எப்படி என்ன ஏதுன்னு. படகு சவாரி, போட் ரைடு. தனிநபருக்கு 70 ரூபா. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக சலுகை கொடுக்குறாங்க. ஸ்கூல் பசங்களுக்கு ரேட்டு கம்மியாக அப்படின்ற மாதிரி தான் அதில் போட்டிருக்காங்க.
நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு விசிட் பண்ணும்போது பூங்கா மாதிரி போட்டிருக்காங்க, பார்க் மாதிரி. இசை நீரூற்றுன்னு ஒன்று போட்டிருக்காங்க. இசை நீரூற்று என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கப்புள்ஸாக நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் பார்த்தா கப்புள்ஸாக தான் தெரியுது. இசை நீரூற்று மீன்ஸ் என்னங்க, இது என்னன்னு தெரியல. ஓகே இது எது இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இது சிறுவர் பூங்கான்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஏரியா பொறுத்தவரை நல்லா கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. இங்கே நிறைய குரங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து இன்னும் பார்க்கல, ஒரு குரங்க கூட இன்னும் பார்க்கல. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் குரங்கை மட்டும்தான் மென்ஷன் பண்ணி சொன்னேன், வேறு எதுவும் கிடையாது. இருக்கு பாருங்கள் குரங்கெல்லாம். இது வந்து முத்தமிழ் பூங்கான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. உள்ளே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, உள்ளே எப்படி இருக்குன்ட்டு. இதோட என்ட்ரன்ஸு சாரி இதோட முடியுது. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இங்கே பாத்ரூம் இருக்குது, ஆஃபீஸுன்னு நினைக்கிறேன். இது பாத்ரூம்லாம் க்ளோஸ்டில் தான் இருக்குது. இது வழியாக தான் நம்ம போகணும். ரைட்டு, ஓகே. நம்ம வந்துடுவோம். அவ்வளோதான், சித்தனை வாசலில் இவ்வளோ தான் இருக்குது. நம்ம மேலே கோவிலுக்கு போகலாம், ட்ரை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பூங்காக்குள்ளையும் போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மாடல் சொன்ன மாதிரி மார்னிங் 10 o'clock வந்தீங்கன்னா ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இங்கே ஓப்பனிங்கில் இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பைக்குக்கு 10 ரூபாயும் ஒரு பர்சனுக்கு 10 ரூபாயும் வந்து இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் இங்கே வந்து ப்ரைஸு. இங்கே வந்தீங்க அப்படின்னா அந்த கோவிலுக்கு மேலே போனீங்கன்னா ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இங்கே ஒன்றும் பெருசாக இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா கப்புள்ஸாக நிறைய பேர் வராங்க, அதேமாரி லவ்வர்ஸாக இருக்கவங்களும் வராங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய குரங்குகள் வந்து இருக்குது இங்கே. அவ்வளோதான், வேறு எதுவும் இங்கே பெருசாக இல்லை. மேபி நம்ம அந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அங்கே நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும்னு நம்புகிறேன். முடிஞ்சால் கோவிலுக்கு போக ட்ரை பண்ணுவோம். இப்போது அடுத்த வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். நன்றி. டெல்டா சொந்தங்களே, நன்றி. Bye.